ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷெஹ்னாஸ் நெஸ்ட். இன்றைக்கி டின்னர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். ஸோ அப்போது நம்ம வந்து தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்தூரி சிக்கன் வந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய ஊற்றாமல், ரொம்ப கம்மியாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போடுறோம். நீங்கள் காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா கம்மியாக வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்து வேணுமோ அப்படி. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக தான் வந்து செய்வேன். ஸோ நான் வந்து காரம் கொஞ்சம் நல்லாவே போடுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் வந்து போடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறோம். எங்கள் வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நாங்கள் வந்து ரெண்டுமே சேர்த்தே வந்து அரைச்சி வச்சுருவோம். தனித்தனியாக அரைச்சி வைக்க மாட்டோம். ஸோ அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போடுறேன். அடுத்தது வந்து நம்ம கியூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போடணும். அடுத்தது வந்து கொஞ்சமாக தயிர். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற ஒரு கன்சிஸ்டன்சிக்காக நம்ம வந்து கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து கசூரி மேத்தி போடுறோம். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து நம்ம அந்த பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வந்து முருகி வர்ற மாதிரி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஆக்சுவலாக சாட்டே பேன் இல்லை, அதனால நான் இந்த பேனில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சாஸ் பேன் இருந்தால் நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ நல்லா வந்து சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃப் பாயில் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இன்னொரு பேன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த பேனில் வந்து எண்ணெய் பட்டர் எதுவுமே நம்ம போட வேணாம். அப்படியே அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து வர்ற வரைக்கும் அதை வந்து பாயில் பண்ண விடுங்க. இப்போது நம்ம நினச்ச அந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னுமே நமக்கு வந்து ரொம்பவே க்ரீமியாக வந்து இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை வந்து பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து
நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து அதை கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அதை மூடி போட்டு ஒரு 20 ஆர் 15 to 20 minutes வந்து அதை வந்து பாயில் பண்ண வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போது நல்லாவே வந்து சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம நினச்ச ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியும் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, மல்லித்தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு க்யூப் பட்டர் வந்து அதில் நீங்கள் வந்து போட்டுட்டு நம்ம கடாயை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூடான நல்ல டேஸ்டியான உங்களுக்கு தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.